ஏன் அட்ரஸ் நீ என்ன பெரியமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே இங்கிலீஷ் டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துடுறியே. உங்க அப்பாக்கு தெரிஞ்சா திட்ட மாட்டாரு? அப்பாக்கு தெரிஞ்சாதானே அப்பா என்னை அடிப்பாரு. அப்பாக்கு தான் தெரியவே தெரியாது. என் சித்தப்பா தான் என்னை கொண்டு வந்து டியூஷன்ல விட்டாரு. அப்பயே நான் சித்தப்பா சொல்லிட்டேன், சித்தப்பா நான் தமிழ் சொல்லி வீட்டுக்கு போவேன், அதனால நீங்க அங்க வந்து கூட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சித்தப்பா தான் என் கூட்டாச்சே. ராசா, ஏன் அட்ரஸ் தெரிஞ்சா உங்க அப்பா உன்னை அடிப்பாருல்ல, உனக்கு பயமே இல்லையா? தெரிஞ்சா அடிப்பாரு, ஆனால் நான் தமிழ் சொல்லி பார்க்காம இருக்க முடியாதே. அப்படியாச்சும் தமிழ் செல்வியை பார்த்தாகணுமா நீ? ஆமா. ஏன்? ஃபர்ஸ்ட் தமிழ் செல்வினுக்கு அக்கா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு. அப்படியே என் தங்கச்சி சரோ மாதிரி தான் நீ. அண்ணி, என்ன நடக்குதுங்க? வாங்க செல்வம். செல்வி, நல்லா படிக்கிறியா? என்னடா விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? சண்டை போட்டுக்காம. ஓகே, சரி சரி உட்காருங்க செல்வம். ஏன் செல்வா, காஃபி போட்டு கொண்டுறேன். ஒண்ணும் வேண்டாம், இப்பதான் குடிச்சிட்டு வரேன், இருங்க. அப்படியா? செல்வம், சரோ எப்படி இருக்கா? எப்படி? அப்படியேதான். இதுங்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் சங்கடமாவும் இருக்கு. ஏ, முன்னாடி ஒரு காலத்துல நானும் சரவும் இப்படி திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே நிலைமை எங்களோட முடியாம இதோ எங்க குழந்தைங்க வரைக்கும் வந்திருக்கு. இந்த வயசுல இந்த பிள்ளைங்க நினைச்சத பேசி நினைச்ச இடத்துல போய் விளையாட முடியாம என்னமோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரி திட்ட போட்டு இப்படி பாத்துக்கிறதும் பொய் சொல்றதும், இதுக்கு பெரியவங்க நாம உடந்தையா இருக்கிறதும் ரொம்ப சங்கடமா இருக்கு செல்வம். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சில பேரோட தப்பான பிடிவாதம் குழந்தைங்க வரைக்கும் பாதிச்சிருக்கு. ஆனா ஒண்ணு, இதையெல்லாம் நினைச்சு அவங்க தான் அசிங்கப்படணும், நாம இல்ல. நாம இந்த குழந்தைங்களுக்கு பிரியத்தையும் பாசத்தையும் தானே சொல்லி கொடுத்திருக்கோம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பழைய பிரச்சனைகள்லாம் இந்த தலைமுறை வரைக்கும் நீடிச்சிருக்குன்னு. அப்படி இருந்த போதும் நீங்களும் சரவணியும் ஒத்துமையா பாசமா தானே இருக்கீங்க. அதே மாதிரிதானே இப்ப இவங்களுக்குள்ள ஒத்துமைக்கோ பாசத்துக்கோ எந்த குறைச்சலும் இல்லையே. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படலாம்ல. நீங்க சொல்றது என்னமோ சரிதான் செல்வம். ஏன்னா இனிமேல் பெரியவங்களை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இனி வர்றது இவங்களோட காலம். இவங்களோட காலத்துல இவங்க நம்மளை விட ஒத்துமையா, நம்மளை விட பாசமா இருப்பாங்க. நிச்சயமா சொல்றேன், நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒத்துமையும் பாசமும் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அதனால இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி நீ, நான் கிளம்புறேன். நட்ராஜ், வா போலாமா? பை பெரியமா, பை தமிழ் செல்வி. நாளைக்கு இதே மாதிரி வருவியா? வருவேன். டாடா. பை பை பை. நாளைக்கு பெரியமா. வந்துறேன். அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. வரமா? பை பெரியமா, பை தமிழ் செல்வி. மனித நேயம்னா என்ன, எப்படி இருக்கணும், அது இப்ப மாறிடுச்சு, ஏன் மாறிடுச்சு, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம். இதுக்கு விடையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அன்னை தெரசா முதியோர் இல்லத்தை சேர்ந்த சில பெரியோர்கள், அதாவது தன்னோட சொந்த பிள்ளைகளால கைவிடப்பட்ட சில பெரியோர்களை சந்திக்க போறோம். அவங்களோட பதில் தான் நம்மளோட கேள்விக்கு விடையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க உணர்வுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்களை போய் சந்திப்போம். வணக்கம்மா, சொல்லுங்க, நீங்க எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? ஒரு 7-8 வருஷமா இருக்கிறேம்மா. 11 வருஷமா இருக்கேம்மா. நேத்தாமா வந்தோம். 15 வருஷமா இருக்க மேடம். ஓகே, நீங்களும் அப்படி இங்க விருப்பப்பட்டு தான் வந்தீங்களா? இல்லம்மா, வேற வழி இல்லாம தாமா வந்து இருக்கிறோம். சின்ன பிள்ளையா இருக்கும் போது பெரியவங்க பேச்சை கேட்டு அவங்க இஷ்டப்படிதான் நாங்க நடப்போம். அவங்கள ஒரு பெரிய சொத்தாவே நினைப்போம்மா. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சுமா. எங்கம்மா பெரியவங்களை மதிக்கிறாங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை வயசானவங்களை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் நீங்க பாக்குறீங்களா, ஏன் இந்த ஆசிரம விடுதி ஏற்படுத்தினாங்கன்னு தெரியல. பெத்த பிள்ளைங்க கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி புள்ளையோட அவங்க தனி கொடுத்துன்னு போயிடுறாங்க.
பண்ணிடுறாங்கம்மா. எங்களை இப்படிப்பட்ட விடுதலை கொண்டாந்து சேர்த்துடுறாங்க. நாங்க எப்படி இருக்கிறோம், ஏதா இருக்கிறோம், சாப்பிட்டோமா, என்ன செய்யறோம்னு அவங்க பாக்குறது இல்லம்மா. ஆனா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஏன் அழுகுது, எதுக்கு அழுகுது, என்ன செய்யுதுன்னு சொல்லி நாங்க பார்த்து பார்த்து அதுக்கு ஆகாரம் ஊட்டி அதை எப்படி எல்லாம் ஆளாக்கி வளர்த்துருப்போம்மா. எங்களை இப்படி கொண்டாந்து இங்க சேர்த்துட்டு எங்களை பாக்குறது இல்லம்மா. இப்பெல்லாம் மாமியார் மருமகன்ற உறவே சரியில்லைம்மா. எப்போ கல்யாணம்னு பிள்ளைக்கு ஆயிடுச்சோ ஆன மறுநாளே அம்மா கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சுக்கிட்டு போயிடுறாமா. அதனாலதாம்மா நாட்டுல ஆசிரமம் அனாதை விடுதின்னு பெருகிடுச்சுமா. நாங்களும் இப்படி வந்து தங்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ உங்க பையன் உங்களை பார்க்க வரதே இல்லையா? என் மயன் என்னை பார்க்க வரதே இல்லம்மா. அவன் என்னை நினைச்சு கூட பார்க்கலம்மா. ஆனா நான் அவனை மறக்கலம்மா. எல்லாம் சாப்பிட்டானா, தூங்கினானா, வேலைக்கு போனானா, என்ன செஞ்சாங்கிறது எனக்கு அதே நினைவாத்தமா இருக்கேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைமா, என் பிள்ளை மடியில சாங்கணும்னு எனக்கு ஆசை. அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேம்மா. நேர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய முதியோர்களை சந்திச்சோம். இதுல இருந்து உங்களுக்கு அவங்களோட உணர்வுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நாட்டுல எதுல வேணாலும் முன்னேற்றம் வரலாம். ஆனா இந்த மாதிரி அனாதை விடுதி கட்டுறது, முதியோர் இல்லம் கட்டுறது, இதுல மட்டும் பாத்தீங்கன்னா முன்னேற்றமே வரக்கூடாது. ஹலோ. ஹலோம்மா, நான் தான் மாணிக்கம் பேசுறேன். என்னடா மாணிக்கம், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ற? டிவியில் ஒரு ப்ரோக்ராமை பார்த்தம்மா. எனக்கு உங்க ஞாபகம் தான்மா வந்துச்சு. என் மனசு அப்படியே உடஞ்சு போச்சுமா. நான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? ஆமாம்மா, காலம் பூரா உங்களை என் கூடயே வச்சு காப்பாற்ற வேண்டியவனா இப்படி தனியா விட்டுட்டேனுமா. அதை நினைச்சாதான் என்னால தாங்க முடியல. ஏன் மாணிக்கம், இப்போ நீ வருத்தப்படுற மாதிரி இங்க என்ன நடந்துருச்சு? தேவையில்லாம வருத்தப்பட்டுட்டு இருக்காத. நான் நிர்மலாவோட தானே இருக்கேன். நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நிர்மலா கூட இருக்கீங்கம்மா, என் கூட இல்லையே. விளையாட்டு போல 4-5 வருஷம் ஓடி போச்சு. சரி சரி விடுப்பா, வருத்தப்படாத. நான் உங்களுக்கு பண்ணது துரோகம் தானம்மா. நீ என்னப்பா பண்ணுவ? நீ நல்லவன் தான். ஆனா உனக்கு வாச்ச பொண்டாட்டி தான்ப்பா சரியில்லை. திரும்பவும் சொல்றேன், தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. அப்புறம் உன் உடம்பு கெட்டு போற மாதிரி தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காத. என்னம்மா சொல்றீங்க? நேத்தி உன் பொண்டாட்டி நிர்மலாக்கு ஃபோன் பண்ணி உனக்கு கொஞ்சம் அறிவுரை எல்லாம் சொல்லி இருக்காளாம். நான் சொல்றது உனக்கு புரியுதா? நியாயமா பார்த்தா அவ அதை என்கிட்ட தாண்டா சொல்லியிருக்கணும். நிர்மலா கிட்ட சொன்னதுனால உனக்கு தாண்டா மதிப்பு குறைச்சல். சரி சரி பார்த்து நடந்துக்கோ. உடம்பு தான்ப்பா முக்கியம். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோ. போனை வச்சுட்டுமாப்பா? சரிம்மா. சரிப்பா. சமையலாம் முடிச்சா நீ? என்ன டியூஷன்ல இருந்து வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? தனோனி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன். அப்படியா? சரி, கை கால்லாம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அப்புறமாடி சாப்பிடுறேமா. ஏன்பா, ஏன் அப்புறமா சாப்பிடலாம்? இது பாரு, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு படுத்தாதான் காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு போலாம். சரியா? வா சாப்பிடலாம். நீங்களும் கை கழுவிட்டு வாங்க, சரி, சாப்பிடலாம். வா உட்கார். அப்பா பசிக்குதுப்பா, சாப்பாடு வேணும்பா.
இன்னும் கொஞ்சம் நேரத்துல உங்க அம்மா வந்துருவா. உங்க அம்மா வந்தா சாப்பாடு தான் வேணும்னு கேட்க கூடாது. ஏமா எங்களை விட உனக்கு வேலை தான் முக்கியமானு கேட்கணும். புரியுதா? பிள்ளைங்களை பெத்து போட்டுட்டு வேலைகளை சொல்லிட்டு இருக்க. பாடி நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சொன்னா கேளு ஜெயா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம் போ. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கல, இந்த சாப்பிடு போ. எனக்கு ஒன்றும் வேண்டாம். என்ன ஜெயா, இப்பதான் நீ பசிக்குதுன்னு சொன்னல, நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. வேணும்ட்டே சாப்பாடை வீம்பு பண்ணாத. ஏ ஜெயா, எதுக்கு சாப்பாடு தூக்கி எறிஞ்ச? இல்லம்மா, எங்க 2 பேருக்கு பசிச்சிச்சு. அதான் நாங்க 2 பேர் அப்பா கிட்ட கேட்டோம். அப்பா என்னன்னா நீ வந்து சாப்பிடுன்னு சொன்னாங்கம்மா. நான் வந்து அவளுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னா அவன் என்னமோ சாப்பிட வீம்பு பண்ணிருக்காமா. என்ன ஜெயா இது? நான் தான் சொல்லிருக்கேன்ல, நீ ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன்னு. அதுக்காக இப்படிதான் பண்றதா? நான் ஒன்னும் வேணும்னு தட்டி விடல, அதான் தெரியாம காலப்பட்டு விழுந்துருச்சு. இல்ல, அதுங்க கிட்ட கோச்சுக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? நீ என்ன முறைக்கிறதுல எந்த நியாயமும் கிடையாது. வேணா கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க முடிச்சு பாரு. இல்ல லீலா, பாவம் குழந்தைங்க பசிக்குது. நீ தானே பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும். உலகத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீயா அதான் பண்ணணும். பக்கத்துல இருந்து சாப்பாடு போட்டு அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் பரிமாறணும். அட நீ என்ன ஊர் சுத்திட்டு வர? அதுங்க நம்மள பாத்துட்டு இப்படித்தானே இருக்கும். நீ ஒழுங்கா இருந்தா தானே நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கும். நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அது நீங்க சொல்லக்கூடாது. புருஷன் மாதிரி நடந்துக்கிட்டா பொண்டாட்டியா நடந்துக்குவா. வாங்க சாப்பிடு.
ஏய் ஒன்னதாண்டி. என்னடி காதலே விடாத மாதிரி சைலண்டா உட்காந்துருக்க? இப்படி சைலண்டா உட்காந்து தானே எல்லாத்தையும் சாதிச்சுக்கிற. பெரிய ஆள் நீ, பெரிய ஆள். செல்யூட். நினைச்ச மாதிரி பிரிச்சுட்டல. எங்க அம்மாவும் தங்கச்சியும் என் கூட இல்லாத மாதிரி பண்ணிட்டல. நல்லா ரெடி, நல்லா இரு. நீயும் கூட்டமும் நயவஞ்சகம் பிடிச்ச ஆளு. ஆமா, என்னமோ நான் கட்டுற வீட்டோட மேஸ்திரி கிட்ட உங்க அப்பாவும் போஸும் ஏதோ ஐடியாலாம் கொடுத்தாங்களாமே. எதுக்கு நான் கேட்டேனா? இந்த லேச வந்து ஒட்ட பாக்குறாங்களா? நடக்காது. யார் நினைச்சாலும் நடக்காது. அங்க இருக்கிறவங்க நினைச்சாலும் நடக்காது, இங்க இருக்கிறவங்க நினைச்சாலும் நடக்காது. நான் எங்க அம்மாவும் தங்கச்சியும் பிரிஞ்சு இங்க தனியா இருப்பேனா? இந்த கும்பல்லாம் வந்து எங்க லேசா ஒட்டுமா? என்ன நியாயம் இது? எங்க அம்மாவையும் தங்கச்சியும் உயிரோட பறி கொடுத்த மாதிரி தனியா. இதுக்கெல்லாம் யாருடைய காரணம்? யாரு? நீதான்டி காரணம். நீதான் முன்னெல்லாம் உழைச்சுக்கணும்டி. இந்த மாதிரி கும்பல்லாம் பார்த்தாலே கொதைக்குது. கல்யாணம் ஆகும்போதே இனிமேலாம் சொல்லிடணும், பொண்டாட்டி மட்டும் வீட்டுக்கு வரலாம், மற்றவங்க யாரும் வரக்கூடாதுன்னு. இவங்க எல்லாம் மண்டபத்திலேயே அங்கே வச்சு வெட்டி விட்டுறணும். பொண்டாட்டி மட்டும் வீட்டுக்கு வரணும், அவன் மட்டும் நமக்கு தேவை. இந்த மாமனார் மாமியார் சகல குழந்தையா யாரும் வரக்கூடாது வீட்டுக்கு. பொண்டாட்டி மட்டும் என் அம்மா கூடயும் தங்கச்சி கூடயும் சந்தோஷமா இரு. வேற எவனாவது வந்தான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சைலண்டா உட்காந்துருக்க. என்ன பண்றான் பாரு. என்னங்க என்னங்க? சரி சாப்பிடல வாங்க. சரி வாங்க வாங்க. லட்சுமணா, யார் மேல என்ன கோவம் உனக்கு? ரிமோட்டை இந்த தட்டு தட்டிட்டு இருக்க? இல்லடா, ரிமோட் நல்லா தான் முன்ன ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு பிரச்சனையா இருக்குடா. என்னாச்சு? ரிமோட் ஒர்க் பண்ணலையா? மூளை ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். குடு குடு. இதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக்கல் பிரெயின் வேணையா? என்ன பேட்டரி டவுன் ஆயிருக்கும், எடுத்து கீழே 2 தேய்ச்சுன்னு வச்சுக்க, 2 வீக்ஸ் தாங்கும். சரி சரி தேய்.
என்னடா பேட்டரி திருப்பி ஓடி வச்சிருக்கியா மண்டு? நான் மாத்தலையே. நான் ஃபர்ஸ்ட் சேனல் வைக்கும்போது கரெக்டா தானே இருந்துச்சு. அப்ப என்ன அதுவும் மாறி போச்சா? ஏலே குறும்பு பிடிச்சவன, உன் வேலை தானே அது. ஏண்டா செய்வியா அது மாதிரி? செய்வியா? ஏண்டா செஞ்ச? செய்வியாடா? அடிக்காதே. செய்வியா? என்ன எதுக்கு என் பையனை அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன அடிக்காம ரிமோட்ல இருந்த பேட்டரியை மாத்தி என்ன கிறுக்கு நாக்கி விட்டான். வயசு வித்தியாசம் தெரியாம சேட்டை பண்ணிட்டு இருக்கான். பின்ன அடிக்காம என்ன பண்ண சொல்ற? இத பாருங்க, அவ ஏதாவது தப்பு பண்ணா வாயால சொல்லுங்க, இல்ல என்கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு கை நீட்டி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. டேய், ஸ்கூலுக்கு போனோமா வந்தமா ரூம்ல இருக்கணுமா இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் சேட்டை பண்ணிட்டு இருக்க? பண்ணுவியா? இனிமே பண்ணுவியாடா? மாமா விஜய், என்ன அடிக்க வேணா அட்வைஸ் பண்ணிட்டு நீ எந்த அடிக்கிற? உன்னை அடிக்க முடியல அதான். இவ ஏன் பையன், நான் அடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அது நீங்க கேட்க தேவையில்லை. என் பிள்ளை அடிக்கிற பத்தி இங்க ஒரு விவாதம் நடக்கிறது. என்ன சொன்ன? உன் பிள்ளைய அடிப்ப என்ன வேணாலும் செய்வியா? யாராவது என் பிள்ளைய தொட்டிங்க பிச்சு போடுவோம். பிச்சு வாடா. இதுக்குதான் அவங்க வீட்டுல ஒரு டிவி இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஏன் காசு போட்டு வாங்க கிடையாதானே? நான் கேட்டவன. கோபாலகிருஷ்ணங்கிறது யாரு? அப்பா, கோபாலகிருஷ்ணன்றது என்னோட ஃப்ரெண்டுப்பா. உனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்டே இல்லையா? அப்பா, கோபாலகிருஷ்ணன்றது பொண்ணுப்பா. என்ன உளர்ற? அப்பா, கோபாலகிருஷ்ணனோட அம்மா அப்பாக்கு குழந்தையே பிறக்கலையாம். குழந்தை பிறந்தா உன் பேரே வைக்கிறேன்னு கோபாலகிருஷ்ண சாமிகிட்ட வேண்டிட்டாங்களாம். பொம்பளை பிள்ளை பிறந்தன்னு சாமி பேரையே வச்சுட்டாங்களாம். நீ உங்க அம்மா மாதிரியே சமாளிக்க பார்க்காத. சொல்றது பொய், அதுலயும் ஒரு கதை. கெட்டு போயிட்ட. அப்படி உங்க அம்மா மாதிரியே இருக்க. அப்பா, என்ன எல்லாருமே என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் உங்கள மாதிரியே இருக்கேன்னா. நல்லா பேச கத்துக்கிட்ட.